ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் தமிழில் வெளியான ஏஎஸ் அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ தான். ஸோ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது விஜய் சேதுபதி, ருக்மிணி வசந்த், யோகி பாபு இப்படி பல பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஆறுமுககுமார் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஹீரோ விஜய் சேதுபதி இதுக்கு முன்னாடி ஒரு திருடனாக இருந்திருக்காரு. இப்போ திருந்தி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாவில் இருக்கிற ஒரு கடையில் வந்து வேலைக்கு சேர்றாரு. ஸோ அந்த மலேசியாவில் யோகி பாபுவோடைய அறிமுகமும் வந்து இவருக்கு கிடைக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ ஹீரோயினை வந்து சந்திக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்ல 2 பேருமே வந்து லவ் பண்ண தொடங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு பண தேவை வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, இவ்வளோ பணத்துக்கு நாம எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு சில விஷயங்கள் வந்து பண்றாரு. அண்ட் ஒரு இடத்துல இவர் திருடவும் முயற்சி பண்றாரு. ஸோ இது எங்க போய் முடியுது? நம்ம ஹீரோ போலீஸ் கிட்ட மாட்டினாரா இல்லையா? ஹீரோயின் கேட்ட அந்த பணத்தை இவர் எடுத்து கொடுத்தாரா இல்லையா? ஆக்சுவலா ஹீரோ வந்துட்டு யாரு? அவருடைய பேக் ஸ்டோரி வந்து என்னென்ன? இதெல்லாமே தான் இந்த ஏஸ் படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்தில் நடிச்சவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விஜய் சேதுபதி ஆஸ் யூஷுவல் ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே வந்து கொடுத்துருந்தாரு. இந்த படத்தில் அவருக்கு டைலாக்ஸ் வந்து அதிகமாக இல்லை. பட் இருந்தாலும் கம்மியாக பேசிய ஒரு சில சீக்வன்ஸில் வந்துட்டு ஸ்கோர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்ற படங்களில் வந்துட்டு கொஞ்சம் டைலாக்ஸ் எல்லாம் வந்து லென்த்தாக பேசுவார், ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் வந்து அவருக்கு டைலாக்ஸ் கம்மி தான். இந்த ஒரு கேரக்டர் மேலே நமக்கு இவர் யாராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கும். ஸோ அது இவருடைய சைலண்ட் வந்துட்டு இந்த படத்துக்கு ஹெல்ப் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த படத்தில் யோகி பாபுவோடைய காமெடி பல இடங்கள்ல நல்லா இருந்தது. சமீபத்தில் வந்த யோகி பாபு படத்தில் இந்த காமெடி வந்துட்டு இந்த படத்தில் வந்த காமெடி ஒரு சில இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே போல் ருக்மிணி வசந்தோடைய ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அவங்களே இந்த படம் முழுக்கவே வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கும் விஜய் சேதுபதிக்குமான அந்த காம்பினேஷன் சீக்வன்ஸ் எல்லாம் படத்தில் வந்து நல்லா இருந்துச்சு. அதாவது அந்த லவ் சீக்வன்ஸே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, புதுமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ருக்மிணி வசந்தோடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் படம் முழுக்கவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தில் இவங்க சூஸ் பண்ண லொக்கேஷன் மலேசியா. ஸோ அதுவுமே ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலை வந்து கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்களை தாண்டி படத்தில் நடிச்சிருக்க மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க ரோலை வந்து சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. நிறைய இடங்களில் படத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்தை வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக கொண்டு போக ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் சினிமோட்டோகிராஃபியும் கலர்ஃபுல்லான ஒரு விஷுவல்ஸு. மலேசியா அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் பேங்க்லேருந்து கொள்ளையடிச்சிட்டு போகக்கூடிய ஒரு சேசிங் சீக்வன்ஸ் ஒன்று வந்து வரும். ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து படமாக்கப்பட்ட விதம் நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் ஸ்டண்ட் சீக்வன்ஸும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. படத்துடைய நெகட்டிவ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல இந்த படத்தில் வந்து லாஜிக் வந்துட்டு கொஞ்சம் மீறிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஏற்பட்டுச்சு. ஹீரோ என்ன இவ்வளோ ஈஸியாக எல்லாத்துலேருந்து தப்பிக்கிறாரு, இவர் மாட்டிக்கவே மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு லைட்டாக ஏற்பட தான் செய்யுது. பட் அப்படி இருந்தாலும் கதையை வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு போனதுனால அந்த அளவுக்கு அந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நமக்கு அவ்வளோவா தெரியாது. கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸை வந்து கொஞ்சம் லென்த்தாக எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஓவராலாக இந்த படம் வந்து எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தாராளமாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய காட்சிகள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் அதே போல் என்டர்டெய்னிங்காகவுமே வந்து கொண்டு போயிருந்தாங்க. பெரிய அளவில் போர் அடிக்கல. ஒரு டீசென்டான என்டர்டெய்னர் அப்படின்னு கண்டிப்பாக இந்த படத்தை வந்து சொல்லலாம். ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.